I'll just be back. Okay, carry on. அர்ஜுன் போல இருக்கு, நீங்க சொல்லுங்க. ஏய் சக்தி, யோ என்ன பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட் அப்பவே போயிட்டாரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்காமே. உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னார். அவ அடக்க ஒடுக்கமான பொண்ணெல்லாம் இருக்க மாட்டா. அப்படி இருக்கணும்னு நீங்களும் எதிர்பார்க்க கூடாது. நீங்க அடக்க ஒடுக்கமா இருந்தா உங்க லைஃப் நல்லா இருக்கும். அவ நிறைய போய் சொல்லுவா, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. ஆனா நீங்க போய் சொன்னீங்கன்னா அவளால எடுத்துக்க முடியாது. அவளுக்கு பயங்கர கோவம் வரும். சிகரெட்டு, தண்ணி. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துடுங்க. இல்லனா டிவோர்ஸ். உங்க குடும்பத்துல ஒரே நாள்ல பழகி ஈஸியா க்ளோஸ் ஆயிடுவா. குறிப்பா உங்க அம்மா கிட்ட. ஏன்னா அவளுக்கு அம்மா கிடையாது. ஏய் சக்தி, சக்தி, சக்தி. ஃப்ரெண்ட்னு சொன்னா ஒருவேளை லவ்வரா இருப்பானோ? ஆட்டோ. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துவா. சர்ப்ரைஸா பர்த்டே கேக், கிரீட்டிங் கார்ட்ஸ், இந்த மாதிரி. நீங்களும் இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை தான். Excuse me. Yes. சிவா இருக்காரா? வெளியே போயிருக்காரு. உங்ககிட்ட 2 வீலர் இருக்கா? ஏன்னா அவளுக்கு பைக்ல டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உங்களை அடிக்கடி டிரைவரா கூட யூஸ் பண்ணுவோம். நீங்க அதை சந்தோஷமா செய்யணும். சில நேரம் நீங்க அவளுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட போக வேண்டியதா இருக்கும். உங்க நல்ல நேரம் நல்ல போலீஸா இருந்தா சீக்கிரம் வெளியே வந்துடலாம். அவளுக்கு லவ் மேரேஜ்னா ரொம்ப பிடிக்கும். உங்க ஃபேமிலியில யாராவது லவ் பண்ணா அவளே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. உங்களுக்கு செலவு மிச்சம்.